நம்ம இந்த பக்கம் பாக்குறோம் இல்லையா, இது எல்லாமே டூல்ஸ். இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்க நீங்க போயிட்டு சர்ச் பண்ணணும்னா இங்க போயிட்டு நீங்க நேம் வந்துட்டு டைப் பண்ண போதும். நிப்டி அப்படின்னு நான் போடுறேன். நிப்டி இண்டெக்ஸ் நான் வந்து செலக்ட் பண்றேன். அந்த நிப்டியோட சார்ட் வந்துச்சா, இது வந்து நிப்டியோட சார்ட். கரெக்டா? இது எல்லாமே டைம் ஃப்ரேம் இங்க இருக்கு இல்லையா. நீங்க டைம் ஃப்ரேம் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, இங்க நான் வந்து 1 minute ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க வந்துடும். சரிதா? இப்போ 5 minutes ஆட் பண்ண போறேன். இதை கிளிக் பண்ண இங்க வருதா 5 minutes, 15 minutes ஆட் பண்றேன். இப்ப வருதா? இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 5 minutes சார்ட் இது. இப்ப நான் 15 minutes வைக்கிறேன் அப்படின்னா இப்ப 15 minutes சார்ட் இது. இப்போ டே சார்ட் வைக்கிறேன். இது டேயோட சார்ட். கிளியரா? சரி, இப்போ இந்த பக்கத்துலாம் என்னது டூல்ஸ். இந்த டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க லைன்ஸ். இதுல நம்ம எந்தெந்த டூல்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் ரே கூட ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு தான் மெயினா இங்க யூஸ் பண்ணுவோம் லைன்ஸ்ல. அடுத்து கீழே வந்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா சேனல்ஸ் அப்படின்னு, இதுல பேரலல் சேனல் இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மிச்சம் எதுவுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்ப நான் ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி நான் லைன் போடுறேன். ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இப்படி போச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இதே இது ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இப்போ நான் இங்க இருந்து மார்க்கெட் நான் இங்க இருந்து எடுத்திருக்கேன். இப்ப லாஸ்டா இருக்கு இல்லையா, இந்த இடம் எடுத்துக்கேன். இப்ப இங்க இருந்து ஃபுல்லா இதை இருக்கா, இதை கூட நான் டெலிட் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த லைன்ல நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இது வந்து ஹரிசாண்டல் லைன். இது வந்து சப்போர்ட் லைன் வரையவோ இல்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையவோ நமக்கு யூஸ் பண்றோம். இங்க நான் வரையறேன், இது கீழே வரைஞ்சிட்டேன். அப்ப எனக்கு இங்க என்ன தெரியுது, இந்த லைன் வச்சு வரையும் போது ஹரிசாண்டல் லைன் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதே தான் ட்ரெண்ட் லைன்லயே நமக்கு வரும். இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணியும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்ப நான் இங்க இருந்து லைன் போடுறேன். இது எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். எந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, இது ட்ரெண்ட் லைன் வியூல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்ப 5 minutesல போய் கூட நம்ம வரையலாம். பாருங்க, இப்போ ஒரு ஸ்விங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விங் நான் வரையணும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ல சப்போர்ட்டா இந்த மாதிரியும் வரையலாம். தெரியுதா? இப்படி வரையலாம். இந்த டூல் தெரியுதா உங்களுக்கு? கிளியரா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரையறேன். அதே வியூவை நான் இப்போ ட்ரெண்ட் லைன் வியூல வரையறேன். இது வந்து இப்படி வருதா, ட்ரெண்ட் லைன் வரையறேன். இல்ல நான் சேனல்ல வருது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா இப்ப பாருங்க, இங்க பேரலல் சேனல் இருக்கா, இங்க இருந்து இதை நான் இப்படி எடுத்துட்டு வரேன். இப்படி போய் இப்படி போடுறேன். இப்ப இது வியூ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப சேனல் தெரியுதா? இது எந்த டூல் வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த டூல் வச்சு நான் வரைஞ்சேன். ஹரிசாண்டல் லைன் எதுக்கு பயன்படுத்துறோம், இப்போ ட்ரெண்ட் லைன் எதுக்கு பயன்படுத்துறோம், அப்புறம் சேனல் எதுக்கு பயன்படுத்துறோம், தெரியுதா? மூணுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணதான் நமக்கு யூஸ் பண்றோம். கிளியரா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற இதுல எந்த டூலும் நம்ம பெருசா பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஹரிசாண்டல் ரே வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ இந்த லைனுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது ப்ரீவியஸ் லைன்ல இந்த சார்ட்டோட ஆரம்ப காலத்துல இருந்து இந்த லைன் போட்டீங்க அப்படின்னா இந்த லைன் வந்துட்டு இந்த சார்ட்டோட ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சார்ட் இருக்கும், அந்த லைன் இருக்கும். டே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு 1 டேல கூட பாத்தீங்கன்னா கூட இது இந்த சார்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கோ அங்க இருந்து இந்த லைன் வரும். ஆனா ஹரிசாண்டல் ரே அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம எங்க வரைகிறோமோ அங்க இருந்து மட்டும்தான் பின்னாடி கனெக்ட் ஆகும். இப்ப நான் இங்க இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேலயும் இந்த சார்ட் எனக்கு இந்த லைன் வரும். ஆனா இதுக்கு முன்னாடி வராது. தெரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த சார்ட் இருக்கு, இந்த லைன் இருக்கா, பிளாக் லைன் இருக்கு, அந்த ப்ளூ லைன் இருக்கா, இல்ல. ஆனா நான் ப்ளூ லைன் இங்க போட்டிருக்கேனா, தெரியுதா? இதுதான் ஹரிசாண்டல் ரேக்கும் லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நான் இன்னைக்கு டேவோட ஸ்விங்க மட்டும் நான் வரையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த லைனை யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்ல நான் வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப சேனல் அப்படிங்கறதும் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படிங்கறதும் இங்க பாருங்க. இப்ப இந்த லைன் இப்படி போடுறேன். இதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப இங்க இந்த இடத்துல வந்துட்டு ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ஒரே லைன்ல போகாம கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு இல்லையா, லோயர் லோ ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். ஒரே பிரைஸ்ல ரிப்பீட்டடா வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் மாதிரி இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் டூல் பாத்தீங்க அப்படின்னா இதுல அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட்ல லைன்ஸ்ல ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் லைன், இதுதான் மெயின். அடுத்து பாத்தீங்கன்னா இது சேனல் வரைய பேலன்ஸ் சேனல், இதுதான் இந்த 3 தான். அடுத்து கீழே வரீங்க அப்படின்னா இது வந்துட்டு டிப் ரீட்ரேஸ்மெண்ட், இது நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுவுமே நம்ம இங்க இருக்கிற எதுவுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். டிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க இன்னும் அந்த கிளாஸ் வரல, வரும்போது என்ன யூஸ் ஆகும். இப்ப இத வச்சு நம்ம ஒரு மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னா எங்க வரைக்கும் வந்து கரெக்ஷன் வந்துட்டு கீழே இறங்கும், திரும்பி ஒரு ரிப்பீட்டடா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு கீழே வரும் இல்லையா, அது எது வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்கான டூல். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த டூல் வந்து நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டாலே போதும், இதுல பின்னாடி பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்படிதான். இங்க மேல இருந்து கீழே போடலாம், கீழே இருந்து மேல போடலாம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் இது வந்து மெயினா ட்ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வேற எந்ததும் நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ட்ரெண்ட் கேஸ்டும் நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். இப்ப இதுவும் ஃபுல்லாமே மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி வர்ற ட்ரெண்ட் ஃபைல் பண்றது, இது நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்ப இங்க வர்றீங்கன்னா இது லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இப்போ நீங்க மார்க்கெட்ல இங்க இருந்து பை பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்க டார்கெட் வைக்கணும் அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்கான ஒரு டூல், அவ்வளவுதான். இப்ப எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸா வைக்கிறேன், என்னோட என்ட்ரி இங்க வைக்கிறேன், பையர் வின் பண்ண இடத்துல நான் என்ட்ரி வைக்கிறேன், செல்லரை வின் பண்ண இடத்துல என்ட்ரி வைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வச்சு போறீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணோம்னா இது 1, இது 1.37 ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோ எவ்வளவு நமக்கு, நீங்க ஒரு மடங்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ரிவார்டு என்ன கிடைக்கும், 1.37 மடங்கு ரிவார்டு கிடைக்கும். இதை ஃபைன் பண்றதுக்கு நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணோம். இது வந்து லாங்னு சொல்லுவாங்க. லாங் பொசிஷன்னா பை பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு டெக்னிக்கலா லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அப்படின்னா நீங்க செல் சைடு போவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதே இது இங்க நான் எடுக்கிறேன், இது இங்க இருந்து நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன், இது வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்ப எனக்கு ரிவார்டு என்னன்னா 1% என்னோட ரிஸ்க், என்னோட ரிவார்டு வந்து நியர்லி 4%. ஒரு மடங்கு என்னோட ரிஸ்க், அதை விட 4 மடங்கு என்னோட ரிவார்டு, 1:4 அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இதுதான் வந்துட்டு இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸும் நம்மளோட ரிவார்டும் என்ன ரேஞ்ச்ல வச்சிருக்கோம், என்ன ரேஷியோல வச்சிருக்கோங்கிறத ஃபைன் பண்றதுக்கான டூல். இதை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன்ல நம்ம எவ்வளவு லாட் எடுத்தா நமக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஷார்ட் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்ட்ல. நெக்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா இந்த டூல், மிச்சம் எந்த டூலும் நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. அடுத்து கீழே இருக்கு இல்லையா பிரைஸ் ரேஞ்ச். சரி, ஒரு இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு மூவ் ஆயிருக்கு, இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு கன்சாலிடேஷன் சோன் இருக்கு அப்படின்னு ஃபைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் இப்படி கீழே இந்த இடத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கு. சரி, இப்ப இங்க இருந்து கீழே பிரேக் பண்ணா எவ்வளவு நமக்கு மினிமம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தோராயமா நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கன்சாலிடேஷன் டூலை இப்படியே அளந்து கீழே வைக்கிறீங்க, எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் வச்சோம்னா இது இந்த அளவுக்கு மினிமம் வரும் அப்படிங்கறத நம்ம ஃபைன் பண்ணலாம். எவ்வளவு தூரம் மார்க்கெட் பயணிச்சிருக்கு, அந்த பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நீங்க இங்க இருந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே எவ்வளவு தூரம் வந்திருக்கு, 67 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அதுக்கு இந்த டூலை நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சுக்கலாம்.
இப்ப இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதே டூல் தான் இங்க இருக்கு. இங்க இருந்து கீழே வர்றோம். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் மேல இருந்து எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு அப்படின்னா நியர்லி 180 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. சரி, இந்த டூல் எங்க இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஃபோர்காஸ்டிங் இருக்கு இல்லையா, இதுல கீழே மெசர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறோம். இப்ப டேட் ரேஞ்ச் அப்படின்னா இப்ப இந்த கன்சாலிடேஷன் ஜோன்ல மார்க்கெட் எவ்வளவு நேரம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இங்க இருந்து எவ்வளவு நேரமா ஒரே இடத்துல மார்க்கெட் இருக்கு. அப்ப இங்க பார்த்தா இப்ப இந்த எவ்வளவு நேரம் இருந்திருக்கு, ஒரே இடத்துல மார்க்கெட் எவ்வளவு நேரமா இருந்திருக்கு, நியர்லி 2 hours 45 minutes இங்கே இருந்திருக்கு. புரியுதா? இப்ப இது ரெண்டுமே சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த இது டேட் அண்ட் பிரைஸ், இது எவ்வளவு நேரம் இதே இடத்துல சுத்தி இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு பிரைஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றது இது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் பிளஸ் எவ்வளவு பிரைஸ்ல இது மூவ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். தெரியுதா? 2 hours 45 minutes எவ்வளவு பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு, 67 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட் மட்டும் இதான் பார்ப்போம். சரியா? ஃபோர்காஸ்டிங். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல் நம்ம பயன்படுத்துவோம். இந்த ப்ரெசஸ்ல மெயினா நம்ம பயன்படுத்துறது இது ஒண்ணுதான், ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது எதுன்னா, இப்ப நான் பாக்ஸ் போட்டேன் தெரியுதா, சார் வந்து கிளாஸ் உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடத்துவாங்க அப்போ பயன்படுத்தலாம். இல்லைன்னா இந்த டூல்ல இப்போ இந்த விக் இருக்கிற பாயிண்ட நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கிறதுக்கு, இல்லாட்டினா இந்த மாதிரி கன்சாலிடேஷன் இந்த பக்கத்துல கன்சாலிடேஷன் ஆயிருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிடலாம், இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கே நம்ம சொல்லிக்கிற மாதிரி. இந்த இடத்த நீங்க இப்படி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. இதுக்கு கீழே வந்தாலும் மேல வந்தாலும் போய் தான் என்ட்ரி எடுப்பீங்க. அந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். தெரியுதா? இந்த பாக்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் ஒரு பிக் வருதுன்னா அதுக்கு கூட நீங்க இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு கீழே போனாதான் நம்ம செல் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரெக்டாங்கிள் பாக்ஸ். இதுலயே நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு, ரொட்டேட்டர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது. இது அதே இதுதான். இதே இப்ப ஹரிசாண்டல் வியூவா இது இருக்கு இல்லையா, இதே ட்ரெண்ட் லைன்ல நமக்கு இது எடுத்துக்கலாம். நீங்க இப்படி போட்டுட்டு நம்ம இதை அதிகமா பயன்படுத்த மாட்டோம் யாரும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி இது பண்ணிட்டு லைட்டா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா போதும், லைட்டா மூவ் பண்ணா போதும், இப்படி வந்துடும். இப்ப நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு மேல பிரேக் பண்ணா நம்ம பை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணலாம். இந்த டூல் அதிகமா பயன்படுத்த மாட்டோம் அதிகம். தெரியுதா? இந்த ரெண்டு டூலுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? இது வந்துட்டு ஹரிசாண்டல் வியூல போடுவோம், இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத். இந்த பாத் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க லோயர் லோ ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா அது ட்ரெண்ட் லைன் இந்த சரிவா கீழ் நோக்கி தானே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது இல்லையா, இதுக்கு வந்துட்டு இப்படி ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணலாம். இது பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நமக்கு ஸ்ட்ரக்சர் ஓகே, இப்ப என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிருக்கோம். இதை நீங்க எந்த ஒரு இதுக்குனாலும் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இப்படி போயிட்டு இங்க லைன்ல எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்க மாத்திக்கலாம். இப்ப எனக்கு கிரீன்ல வேணும்னு நினைக்கிறேன், அதேதான். இப்ப நான் இதேதான் இந்த ட்ரெண்ட் லைன்ல எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா கூட இங்க போயிட்டு நான் பிளாக், ஒரு பிளாக் ரெட் ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நீங்க தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கிள். இது நமக்கு வந்துட்டு மெயினா ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு அப்படின்னு நான் எனக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதை ஹைலைட் பண்ணி பாத்துக்கலாம். இல்லாட்டினா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்விங் இருக்கு,
இங்க ஒரு ஸ்விங் இருக்கு, இங்க ஒரு ஸ்விங் இருக்கு, இங்க ஒரு ஸ்விங் இருக்கு. அப்போ அந்த ஸ்விங்க ஃபைன் பண்ண கூட நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கீழே எனக்கு ஒரு ஸ்விங் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்கு, மேல ஒரு ஸ்விங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தணும். இதுல வேற எந்த டூலும் நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு டெக்னிக்கலுக்கு மிச்ச டூல்லாம் இப்ப இதுல இருக்க டூல் எதுவுமே தேவையில்லை. இந்த டூல் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் கூட தேவையில்லை. ரெக்டாங்கிள் மெயின், அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட், அவ்வளவுதான். மிச்சம் வந்துட்டு மெயினா தேவையே இல்லை. நமக்கு இதெல்லாம் ஆரோ மார்க் இப்படி காட்டுறது, அவ்வளவுதான். இது ஆரோ மார்க். நமக்கு ஆரோ மார்க்லாம் தெரியாதா? இந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னு. நம்ம டெக்னிக்கலே இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து கீழே வந்துட்டீங்கன்னா, இப்போ இந்த பென்சில் இருக்கு பாத்தீங்களா, இந்த பென்சிலை கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு லெவலுக்கு வரைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஹரிசாண்டல் வியூ போட்டேன். இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டு இப்போ நான் வந்து பென்சிலை கிளிக் பண்ணிருக்கேன். ஹரிசாண்டல் லைன் போட்டேன். இந்த ஹரிசாண்டல் லைன்ல அப்படியே கிளிக் பண்ணாலும் வந்துட்டே இருக்காங்க. வீட்டுல போடுங்க. இந்த பென்சிலை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு நெக்ஸ்ட் நான் ஒவ்வொரு டைம் போய் கிளிக் பண்ணவே தேவையில்லை. வருதா? நான் ஜஸ்ட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போயிட்டு என்னோட லெவல்ஸை மார்க் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ 3 hours எடுத்துக்கிறேன், அடுத்து 1 hour எடுத்துக்கிறேன். அதுல சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வரைய போறேன் அப்படின்னா, இப்படி நான் ஒவ்வொரு டைம் போயிட்டு இங்க டூல எடுக்க வேணாம். இப்ப இந்த டூலை விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் பாருங்க, இப்படி வரைகிறேன். திரும்பி நான் வரையலாம். இப்ப திரும்பி நான் வரைகிறேன். சரிதா? இப்படி நான் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைம் போய் நான் எடுக்க தேவையில்லை. இப்ப பென்சிலை கிளிக் பண்ணிட்டேன்னா இதுல அந்த டிராயிங் அந்த டூலை நான் வந்து லாக் பண்ணிட்டேன். அந்த நானா வந்துட்டு மாத்தாத வரைக்கும் அது வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. அந்த மேக்னெட் எதுக்குங்க? மேக்னெட் சிம்பல் மேக்னெட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லோவா வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்மூத்தா வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க மேக்னெட்டை பிடிச்சி இழுக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு இது ஃபீல் ஆகுமா? லைட்டா அந்த ஃபீல் கொடுக்கும் இந்த இது. அவ்வளவுதான். இப்ப நீங்க இங்க வைக்கிறீங்கன்னா அது கரெக்டா எக்ஸாக்ட் பிளேஸ்ல போகாது, அது கொஞ்சம் மேல போய் அந்த மாதிரி விழுகும். இப்ப நான் இங்க வைக்கிறோம்னு நினைக்கிறேன், ஆனா அது கொஞ்சம் மேல போய் விழுகுது. சரியா? இந்த மாதிரி இதாகும். இங்க வைக்கிறேன், நான் இங்க வைக்கிறேன், கொஞ்சம் மேல போய் விழுகும். இந்த மாதிரி எல்லாம் கீழே விழுகும். அந்த மாதிரி இருக்கும். சோ ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க இது வேற டூல் பாத்தீங்க அப்படின்னா, இதை நீங்க வரைஞ்ச டிராயிங்க வந்துட்டு மறைச்சிட்டு ஏதாவது புதுசா இருக்கா, மார்க்கெட்ல வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு நீங்க பாக்கணும்னா நம்ம டிராயிங்க இது பண்ணிக்கலாம். டெலிட்லாம் தெரியும்ல, எல்லாமே டெலிட் பண்ண போறீங்க, ரிமூவ் பண்ண போறீங்க. வெறும் இண்டிகேட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணு. இப்ப நான் எனக்கு வால்யூம்னு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிருக்கேன், அதை மட்டும் ரிமூவ் பண்ணுனா ரிமூவ் இண்டிகேட்டர், அவ்வளவுதான். சரிதா? இப்ப நான் வந்து ஹைட் டிராயிங்ஸ் மட்டும் ஹைட் பண்ணும். இல்லாட்டினா எனக்கு இதுல போயிட்டு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹைட் பண்ணும் அப்படின்னு நான் பண்ணிடுவேன். பொசிஷன்ஸ், ஆர்டர்ஸ் நம்ம இங்கதான் ஆர்டர் இதுல எடுக்க மாட்டோம். நம்ம ப்ரோக்கர் சார்ட் எடுக்கும்போது அங்க பொசிஷன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து இப்படியே காட்டும், இங்க சார்ட்லயே காட்டும். அப்போ அந்த இதை நீங்க ஹைட் பண்ணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணா ஹைட் ஆயிடும். அந்த மாதிரி இப்ப ஸ்டார் வந்து அப்படின்னா, இப்போ நான் இந்த டூல் எல்லாம் ஒவ்வொரு டைம் போயிட்டு நான் இங்க போய் எடுக்கணும் இல்லையா? மெனுல போயிட்டு எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன எனக்கு தேவைப்படுமோ, ரெகுலரா என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன், ஃபேவரட் போட்டு வச்சுக்கிறேன். இது நான் ஃபேவரட்ல ஆட் பண்ணிருக்கேன். ஹரிசாண்டல் லைன், அப்புறம் பாத்தீங்கன்னா சேனல், இது இந்த அதே மாதிரி ஒவ்வொரு டூலும் எனக்கு எது மெயினா தேவைப்படுமோ அது மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்து பிரைஸ் ஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்கேன். தெரியுதா? இப்படி நான் வந்துட்டு இதுல பாருங்க, ப்ரெசஸ்ல எது போட்டிருக்கேன், ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்து இவ்வளவுதான். சரி, இந்த ஸ்டாரும் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டா இங்க தெரியுதா உங்களுக்கு, இந்த டூல் எல்லாம் எனக்கு இந்த சைட்லயே வந்துடும். நான் எங்கனாலும் இந்த டூலை நான் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைம் போயிட்டு நான் இங்க இருந்து பிக்கப் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெனுல போய் தேடி எடுக்க வேணாம். நான் ஃபேவரட் போட்டு வச்சிட்டேன்னா
போட்டுட்டு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டேன், இந்த ஃபேவரட் சிம்பிள கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும் எனக்கு, இங்க சைடுல வந்துரும். நான் எங்கனாலும் தூக்கி வச்சுக்கலாம் அத. இந்த இடத்துல எங்கனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இங்க இருந்தே எடுத்து பிக் பண்ணி நான் வந்து டிராயிங் வரைஞ்சுப்பேன். சாரி, லெவல்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்ப நான் இதை அன்கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும், அது போயிடும். புரியுதா? இதேதான் நமக்கு இங்க வந்து டைம்க்கும் இதேதான். இப்ப டைம் பாருங்க, டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எந்த டைம் வேணாம்னா நீங்க எனக்கு ஒவ்வொரு டைம் நானா போய் எடுத்துக்கிறதுக்கு எந்தெந்த டைம்ல எல்லாம் நான் அனலைஸ் பண்ணுவேன், எந்தெந்த டைம்ல எனக்கு அனலைஸ் அக்விசன் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேனோ அந்தந்த டைம்ல நீங்க ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த டைம் மட்டும் இங்க வந்துடும். ஒவ்வொரு டைமா போயிட்டு நீங்க போய் தேடி எடுக்க வேணாம். புரியுதா? இப்ப டூல்ஸ் புரிஞ்சுதா? இதுதான் நம்ம ரேண்டமா யூஸ் பண்றது. இப்ப இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கும். நீங்க ஏதாவது இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்குவீங்க. சரியா? அது இங்க இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், நிறைய. அப்புறம் இது வந்துட்டு கேண்டல்ஸ்டிக் ஆல்ரெடி தெரியும்ல. இந்த லைன் சார்ட்ல நீங்க எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும்போது மட்டும் நான் லைன் சார்ட் வேணும்னா நீங்க லைன் சார்ட் இப்படி போட்டு அதை பேஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், லெவல்ஸ் வரைஞ்சிக்கலாம். லைன் சார்ட் போட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரையும் போது அந்த விக் எல்லாம் மென்ஷன் ஆகாம போயிடும் இல்லைங்களா? ஆமா, க்ளோஸ் பிரைசஸ் மட்டும் தான் லைன்ல காட்டும். அந்த விக் எல்லாம் மென்ஷன் ஆகுது. நீங்க மொத வந்துட்டு வராங்க இல்லையா மார்க்கெட்டுக்கு, ப்ரெஷர்ஸ்க்கு, அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்ல. அவங்களுக்கு இது இந்த லைன் சார்ட் வச்சு லெவல்ஸ் வரைஞ்சிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேண்டில்ஸ் வச்சு மாத்திட்டு லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணிதான் ஆகணும். சரி சரி. ஒண்ணுமே வந்து பேசிக்கா இருக்காங்களா அவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது. புரியுது? வேற டூல்ஸ்ல இதுதான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். வேற நீங்க இப்ப சார்ட் போய் பார்க்கணும்னா இங்க போயிட்டு ஏதாவது ஒரு சார்ட் நேம், ஐசிஐசி பேங்க் இங்க போடுறோம், இங்க வந்துருச்சா, கிளிக் பண்ணோம்னா அந்த பேங்கோட சாரி அந்த ஸ்டாக்கோட ஸ்டாக் இதுலயே நம்ம போயிட்டு ரேண்டமா அனலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்க இன்னொன்னு நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப ஆல் அப்படின்னா எல்லா கண்ட்ரியோட ஸ்டாக்ஸே நம்ம இங்க பாத்துக்கலாம். சரி, அதே மாதிரி ஸ்டாக்ல கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்க போயிட்டு நீங்க மாத்திக்கோங்க. இந்தியா மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இந்தியா மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதா? நான் இந்தியா மட்டும் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் இங்க இந்தியா ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வரும். இதை நான் வந்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட சார்ட்டும் வரும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது தாண்டி நம்ம இந்த நாட்டோட சார்ட் தான் பார்க்க போறோம், நம்ம நாட்டோட சார்ட் தான் பார்க்க போறோம். சோ இது மட்டும் பார்த்தா போதும். இதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஆல்ல பாத்தீங்கன்னா இப்போ எந்த எந்த கண்ட்ரியோட ஸ்டாக்னாலும் பாத்துக்கலாம். நம்ம ஆப்பிள் இப்போ வந்துருச்சா, ஆப்பிள்னா இங்க யூஎஸ்டி கிரிப்டோ இருக்கு, இது இருக்கா, இது வந்துட்டு ஆப்பிளோட ஸ்டாக் நாஸ்டாக்கோட. சரியா? யூஎஸ் ஓடது. இப்ப நமக்கு வெறும் இந்தியால நமக்கு ஏதாவது ஒரு ரேண்டமா பார்க்க போறோம், இல்லாட்டினா நீங்க ஒரு பேங்க் நிஃப்டி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ். கிளியரா? இப்ப டூல்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கா, தெளிவா இருக்கா, இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சது. எல்லாருக்கும் இதேதான் ப்ரோக்கர் சார்ட்ல, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இல்ல. இப்ப இதேதான் நான் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுலயே இதேதான். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வேற வேறுபாடுகள்லாம் இருக்காது. இப்ப இதேதான். ஓகே ஃபைன், சூப்பர் மேம், சூப்பர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இதை வந்து சிவசங்கரி மேடம் வந்து உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு, ட்ரெண்ட் லைனுக்கு, ப்ரைஸ் ரேஞ்சு, அண்ட் தென் கேண்டில் எங்கே பார்க்கணும், டைம் ஃப்ரேமு. ஓகே, ஸோ இதில் எந்தெந்த டூல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா ஃப்ரெஷர்ஸ்? ஓகேவா? நேற்று ரெக்வஸ்ட் பண்ணிங்க, இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியாச்சு, செஷனும் கொடுத்தாச்சு. ஹாப்பி தானே? ஓகே, நன்றிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ மேம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நன்றி.